இருந்த கொடி இப்படி மாறினதில் எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனால் ஒருத்தனை தவிர அந்த திஸ் இஸ் ஜேஎஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீடியோவில் இட்ஸ் அன் ஓப்பன் லெட்டர் டு தளபதி விஜய் ஃப்ரம் அ ட்ரூ ஹார்ட் ஆஃப் தளபதி ஃபேன். இப்படி இருந்த கொடி இப்படி மாறினதில் எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனால் ஒருத்தனை தவிர அந்த வேறு யாரும் இல்லை, நான் தான். அவர் அரசியலுக்கு வர்றது நல்ல முடிவாக இருந்தாலும் கூட சினிமாவை விட்டு தான் அரசியலுக்கு வரணும்னு அவர் எடுத்த முடிவில் 1% கூட உடன்பாடு இல்லாதவனா நான் இருக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டால் என்னோட பதில், ஒருத்தனுக்கு பிடிச்சது கிடைக்காதுன்னு தெரிய வரும்போது கிடைக்கிற வழி அனுபவிச்சா மட்டும்தான் புரியும். என்னை பொறுத்தவரை சின்ன வயசுலேருந்து நமக்கு பிடிச்சது நம்ம ஒன்று நேசிக்கிறோன்னு ஒன்று இருக்கும்ல, அதில் முதல் வரிசையாக இளைய தளபதி விஜய் நிற்பார். இளைய தளபதின்னு டைட்டில் வரப்ப சில வினாடிகள் கிடைக்கிற அந்த சந்தோஷன்ற உணர்ச்சி அலாதியாக இருக்கும். அதை புரிய வைக்கணுன்றதுக்காக ஒரு டிக்ஷனரியே ரெடி பண்ணாலும் பத்தாதுன்னு தான் சொல்லணும். என்னோடய சிறு வயசில் தியேட்டருக்கெலாம் படம் பார்க்க அதிகமாக கூட்டு போக மாட்டாங்க. இந்த படத்துலேருந்து தான் அவரை நேசித்தோம், ரசித்தோம், அட்மையர் பண்ண ஆரம்பித்தோன்ற நினைவு கூட எனக்கு சத்தியமாக இல்லை. என்னோடய ரசிப்புத்தன்மை நீங்களாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணுறதுக்குள்ளேயே எனக்குள்ளே உங்கள் சார்மால் என்னை கட்டி போட்டுட்டீங்க. என்னோடய தியேட்டர் அனுபவமாக உங்களோட முதல் படமாக மதுரை படமோ, அதுக்கு தொடர்ந்து போக்கிரி, வேட்டைக்காரன் அப்படின்னு தோல்வியா வெற்றியா அப்படின்னு யோசிக்க தெரியாமல் கூட உங்களை ரசித்து தள்ள ஆரம்பிச்சிட்டேன். படம் வெற்றி தோல்வி, நல்லா நடிக்கலை, நல்லா இல்லை, பாட்டு நல்லா இல்லை அப்படின்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரசிக்கிறது மட்டுமே என் வேலையாக வச்சுட்டு தெரிஞ்ச காலம் அது. டீனேஜில் படிப்பு முக்கியம்னு தியேட்டர் போக விடலை. இருந்தாலும் அந்த படம் டிவியில் ரிலீஸ் ஆகும்போது விளம்பரம் விடாமல் பார்க்குறதும், அதில் சிக்னல் வீக்காகி வராமல் போய் கேபிள்காரங்கிட்ட போய் சண்டை போடுறதும் அது ஒரு பயங்கர கூத்தாக இருக்கும். காலேஜ் வந்ததும் என் லைஃப் என் கண்ட்ரோல் வந்துருச்சுன்னு நினச்சாலும் கூட, உங்கள் படத்தை முதல் நாளாக பார்த்தாலும் கூட, முதல் நாள் முதல் ஷோ அப்படின்ற ஒரு வாய்ப்பே எனக்கு அமையா போனது இன்னும் உறுத்தலாகவே இருந்துகிட்ருக்கு. இப்படி என்னோடய மெமரிஸ் ஃபுல்லாக நீங்கள் ஆக்குபை பண்ண விஷயங்கள் நிறையா இருக்குது. சரி, வேலைக்கு போயிட்டோம், இனிமேலாவது முதல் நாள் முதல் ஷோ பார்க்கலாம், இன்னொரு 2-3 ஷோ நல்லா ரசித்து பார்க்கலாம் அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டு தேட்டரில் கொண்டாடணும்னு நினச்சா திடீர்னு ஒரு அறிவிப்பு வருது, நடிப்பெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு போகிறேன், அரசியல் போய் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன். அது நல்ல முடிவாகவே இருந்தாலும் கூட சினிமாவை விட்டு போகணும்னு எடுத்த முடிவு நியாயமா, தர்மமா? சொல்லுங்கண்ணே. உங்களோட தேவை தமிழ்நாட்டுக்கு தேவை தான். இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு பியூர் ஹார்ட்டடான தளபதி ஃபேன் இருக்கும்போது நீங்கள் 2 வருஷத்துக்கு ஒரு இடம் பண்ணால் அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும், அது முக்கியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். நீங்கள் 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது படம் நடிக்கணும்னு ஒரு கோரிக்கையாக இந்த வீடியோ மூலமா உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். என்ன மாதிரி பியூர் ஃபேன்ஸு நிறைய பேர் உங்களுக்கு இருப்பாங்க. அவங்களோட சந்தோஷம் உங்களை திரையில் பார்க்குறது மட்டும்தான். என்ன போல் பலரோட சந்தோஷத்தை நீங்கள் நிறைவேற்றணுன்றதுக்காக உங்கள் முடிவை மாற்றிக்கிட்டு நடிச்சாகணுன்றத கோரிக்கையாக இந்த வீடியோ மூலமாக வைக்கிறேன். அப்பப்போ சில படம் பண்ணுங்கள். இல்லை ரசிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுற கோடி ரசிகர்களில் முதல் ரசிகனாக நான் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக இது நடக்கணும் அப்படின்னு வேண்டாத நாளும் இனிமேல் இருக்க போகிறதும் இல்லை. விஜய் எனும் பெயர் எனக்கானது ஆச்சரியம். கடைசி மூச்சு, கடைசி இறுதி நொடி வரைக்கும் தொடருன்றத இந்த வீடியோவில் பதிவு பண்ண விரும்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் நடிகனா, இல்லைனா இந்த சினிமான்றது எங்களுக்கு வெறும் ஆவணப்படம் மாதிரி மாறிடும். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் ஜேஎஸ்.